வெல்கம் டு தமிழ் மில்லினியர் கிளப். வருங்கால கோடீஸ்வரர்களுக்கு வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்கன்னு தெரியும். நான் சூப்பராக இருக்கேன். நம்ம கிளப்புக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா வெல்கம் அண்ட் வணக்கம். நம்ம கிளப்போட ரெகுலர் மெம்பர்ஸ்க்கு வாட்ஸ்அப். இந்த சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா, திஸ் சேனல் இஸ் ஆல் அபவுட் லாங் டேர்ம் ஆஃப் அக்குமுலேஷன் ஆஃப் வெல்த் அண்ட் டு கிரியேட் அ மில்லினியர் மைண்ட் செட். பிஃபோர் ஃபர்தர் டிலே, லெட்ஸ் மேக் சம் மனி. Alright guys, so இன்னைக்கு Ethereum 2.0 versus Cardano பார்க்கறதுக்கு முன்னாடி கிரிப்டோல ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் நியூஸ் கம்மிங் ஃப்ரம் ஜெர்மனி. ஜெர்மனியில் $415 பில்லியன் கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி அவங்க லா போட்டிருக்காங்க. ஸோ இந்த லா என்ன சொல்லுதுன்னா, அவங்களோட கஸ்டமர்ஸ் கிட்ட அவங்களோட பேங்க்கே நீங்கள் 20% ஆஃப் யுவர் அசட் வேல்யூவை கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெர்மனிலே இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா, யூரோப் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் எக்கானமிஸ் டிரைவிங் ஃபோர்ஸே ஜெர்மனி தான். ஸோ ஜெர்மனியோட இந்த மூவ் வில் பி எ ஹியூஜ் ஃபார் அ கிரிப்டோ இண்டஸ்ட்ரி கைஸ். ஆல்ரைட் கைஸ், ஸோ இன்னைக்கு முக்கியமான டாப்பிக்கில் Ethereum 2.0 வெர்சஸ் Cardano தான் பார்க்க போகிறோம். இந்த ரெண்டுத்தில் எது என்னோட ஃபேவரட் காயின் அப்படின்னு இந்த வீடியோட கடைசியில் சொல்கிறேன். நம்ம கிளப் மெம்பர்ஸ்க்கு ஆல்ரெடி கெஸ் பண்ணியிருப்பீங்க. பிஃபோர் ஃபார் த டிலே, லெட்ஸ் கெட் இட். நம்பர் 1, எத்தீரியமோட ஃபவுண்டர் விட்டாலிக் பியூட்ரின், கர்டானோட ஃபவுண்டர் சார்லஸ் ஹாஸ்கின்சன். சார்லஸ் ஹாஸ்கின்சன் எத்தீரியமோட ஒன் ஆஃப் த ப்ரீவியஸ் கோ ஃபவுண்டராக இருந்தார். எத்தீரியமை 8 பேர் சேர்ந்து கண்டுபிடிச்சாங்க. அதில் ஒரு ஆள் தான் சார்லஸ் ஹாஸ்கின்சன். அதுக்கப்புறம் அவர் தனியாக ஆரம்பித்த காயின் தான் கர்டானோ. ரெண்டுமே ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்கில் தான் வேலை செய்ய போகுது. ரைட் நவ் Ethereum 1.0 தான் இருக்கு. 2.0 நெக்ஸ்ட் இயர் ஆர் இந்த இயர் Q4ல வரும்னு சொல்றாங்க. 2.0 ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக். கர்டானோ ஆல்ரெடி ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்ல தான் இருக்கு. கர்டானோல ஆகஸ்ட் மாதம் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் வரப்போகுது. அது 6 இயர்ஸாக பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 6 வருஷம் கழிச்சு வரப்போகுது இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். அது வந்துருச்சுன்னா கர்டானோட ப்ரைஸ் வில் பி ஸ்கை ராக்கெட்டிங். டிரான்சாக்ஷன் பெர் செகண்ட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, விச் மீன்ஸ் பிளாக் செயினில் நடக்கிற டிரான்சாக்ஷனுக்கு எத்தனை செகண்டில் இந்த டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படின்னா, Ethereum 2.0ல ப்ரெடிக்ட் பண்ணது 100K, கர்டானோவில் 2.5 மில்லியன். Ethereum 2.0ல கரண்ட்டாக அன்லிமிட்டெட் குவான்டிட்டி ஆஃப் காயின் இருக்கும். ஏன்னா Ethereum 2.0ஓட ஒரு அப்டேட் வரப்போகுது. அதில் Ethereum கேஸ் ஃபீ வந்ததுக்கப்புறம் அந்த காயினை பேர்ன் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீச்சர்ஸ் வரப்போகுது. இன்னும் வரல. அது வந்துருச்சுன்னா அதுவும் அன்லிமிட்டடாக இருக்காது. கர்டானோவில் 45 பில்லியன் காயின்ஸ் தான் ஃபிக்ஸ்டு. நம்பர் 2, பிளாக் செயினில் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் இஷ்யூ இந்த பிளாக் செயின் ட்ரைலமாவை எந்த ப்ரோட்டோகால் எந்த பிளாக் செயின் சால்வ் பண்ண போகுது அப்படிங்கிறது தான். அதுக்கான ரேஸ் தான் இப்போ போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்த காயின் பிட்காயின். இந்த ட்ரைலமா அப்படின்னா ஒரு 3 இஷ்யூஸ் இருக்கு, விச் மீன்ஸ் ஸ்கேலபிலிட்டி, டீசென்ட்ரலைசேஷன் அண்ட் செக்யூரிட்டி. இந்த மூணுத்தையும் எந்த ப்ரோட்டோகால் ஆர் எந்த பிளாக் செயின் சால்வ் பண்ணுது அப்படிங்கிறது தான். ஸோ இது நம்மளோட ரெகுலர் டே டு டே லைஃப்ல கூட இருக்கும். எல்லா சர்வீசஸுமே மோஸ்ட்லி சென்ட்ரலைஸ்டு சர்வீசஸ், விச் இஸ் அவர் பேங்க், நம்ம கூகுள், நம்ம ஃபேஸ்புக், யூடியூப் எல்லாமே ஒரு சென்ட்ரலைஸ்ட் டேட்டா வச்சுருப்பாங்க. அதை அவங்க ஒரு ஐடி டீமை வச்சு அதை செக்யூரிட்டி மானிட்டர் பண்ணி அந்த டேட்டா பேஸை அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க மோஸ்ட்லி இந்த செக்யூரிட்டிக்கும் இந்த ஸ்கேலபிலிட்டிக்கும் நடுவில் வருவாங்க. ஏன்னா அவங்க டீசென்ட்ரலைசேஷனை சூஸ் பண்ணலை. ஏன்னா அது சென்ட்ரலைஸ்ட் பிளேஸ், ஒரு சென்ட்ரலைஸ்ட் டேட்டா சென்டர். ஆனால் பிட்காயின் தான் ஒரு டீசென்ட்ரலைஸ்ட் ப்ரோட்டோகாலை யூஸ் பண்ணிச்சு ஃபஸ்ட்டு. அது செக்யூரிட்டியும் டீசென்ட்ரலைசேஷனையும் எடுத்துச்சு, பட் ஸ்கேலபிலிட்டியை கொஞ்சம் விட்டுருச்சு. ஏன்னா ஒரு ப்ரோட்டோகால் இந்த மூணுத்தையும் மாஸ்டர் ஆகிறதுங்கிறது தான் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் இஷ்யூ. பிட்காயினோட ப்ரோட்டோகால் இஸ் அ லைஃப் சேஞ்சிங் ப்ரோட்டோகால். ஸோ அதை கண்டுபிடிச்ச சட்டோஷி நாக்கமோட்டோ இந்த ரெண்டுத்தில் எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு அவர் பார்த்தாரு. அவர் செக்யூரிட்டியும் டீசென்ட்ரலைசேஷன் தான் அவர் தேர்ந்தெடுத்தார். அதனால தான் பிட்காயின் இந்த இடத்துல இருக்குது. ஸோ நீங்கள் எந்த காயினாவது எடுத்து அந்த காயினை பற்றி அனலைஸ் பண்ணி அது எந்த மாதிரி ப்ரோட்டோகால்லாம் வச்சுருக்கு, அதோட ஃபண்டமெண்டல்ஸ் என்ன, நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பிரின்சிபிள்ஸ் பின்னாடி பார்த்துருப்போம். நம்ம ப்ரீவியஸ் ஜேர்னிலேயே அந்த ஃபர்ஸ்ட் பிரின்சிபல்ஸை வச்சு எப்படி ஒரு காயினை கண்டுபிடிக்கிறதுன்னு நம்ம ஆல்ரெடி பேசியிருப்போம். அந்த டாபிக் பிரகாரம் நீங்கள்
காயின் மார்க்கெட் கேப் போய் உங்களுக்கு பிடிச்ச காயினை நீங்கள் இந்த ட்ரைலமாவில் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எது ஃப்யூச்சரில் தேவைப்படும், எது எந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போகுது அப்படின்ட்டு. அதில் இந்த எத்தீரியம் 2.0வும் கார்டானாவும் தான் இந்த ரேஸில் ஆல்மோஸ்ட் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுற க்ளோசிங்கில் இருக்காங்க. அதான் இந்த பிளாக் செயின் ட்ரைலமா. இந்த பிளாக் செயின் காயின்ஸில் எய்தர் ஏதாவது ஒரு காயின் ஒரு சைட் ஆஃப் ட்ரையாங்கிளில் தான் இருப்பாங்க, விச் மீன்ஸ் எய்தர் அவங்க செக்யூரிட்டி சூஸ் பண்ணியிருப்பாங்க அண்ட் ஸ்கேலபிலிட்டி சூஸ் பண்ணியிருப்பாங்க, டீசென்ட்ரலைசேஷனை விட்டுருப்பாங்க, ஆர் செக்யூரிட்டி சூஸ் பண்ணியிருப்பாங்க, டீசென்ட்ரலைசேஷனை சூஸ் பண்ணியிருப்பாங்க, ஸ்கேலபிலிட்டியை விட்டுருப்பாங்க, ஆர் ஸ்கேலபிலிட்டியும் டீசென்ட்ரலைசேஷனும் வச்சுட்டு செக்யூரிட்டியை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களாம் அதிகமான க்ரோத்துக்காக இந்த மாதிரி நிறைய காயின்ஸ் நிறைய விஷயத்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண வருது. ஸோ அவங்க எதை அவங்க ப்ரோட்டோகாலில் அதிகமாக ப்ரையாரிட்டைஸ் பண்ணியிருக்காங்கன்றதை பொறுத்து தான் இந்த பிளாக் செயின் ட்ரைலமா. நம்பர் 3, டெவலப்பர்ஸ் எங்கே அதிகமாக இருக்காங்கன்ட்டு இந்த சார்ட் லேயர் 1 ப்ரோட்டோகாலை வச்சு பேஸ் பண்ணது. இது கடைசியாக அப்டேட் ஆனது ஏப்ரல் 2021. ஸோ இன்னும் எத்தீரியம் 2.0 வரல. ஸோ இப்போ உள்ள ரேஷியோ படி நிறைய டெவலப்பர்ஸ் இருக்கிறது எத்தீரியமில் தான். அதுக்கு அப்புறம் அதிகமாக இருக்கிறது பால்கடாட், அப்புறம் காஸ்மோஸ். இங்கே தான் அதிக டெவலப்பர்ஸ் இருக்காங்க. ஸோ டெவலப்பர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அந்த பிளாக் செயினை யூஸ் பண்ணி அதுக்கான அப்ளிகேஷன்ஸை டெவலப் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு அப்ளிகேஷனும் ஒவ்வொரு ப்ரோக்ராம் லாங்குவேஜை யூஸ் பண்ணி டெவலப் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதில் எத்தீரியம் இட்ஸ் அ ஓப்பன் பேஸ்ட் மார்க்கெட். அது ஒரு லினக்ஸ் யூனிக்ஸ் மாதிரி. அதுக்காக தான் அதில் அதிக டெவலப்பர்ஸ் இருக்காங்க. அது ஒன் ஆஃப் த இயர்லி மூவர்ஸ் அடாப்டேஷனுக்கும் யூஸ் ஆச்சு. நம்பர் 4, 2 காயினில் உள்ள டிஃப்ரெண்ட் ஃபிலாசபி என்ன? 2 ஃபவுண்டருமே ஒவ்வொரு ஐடியாலஜியால் அந்த காயினை கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ கர்டானோவோட ஃபிலாசபி என்ன, எத்தீரியமோட ஃபிலாசபி என்னன்னு அவங்களோட வெப்சைட்டுக்கே போய் பார்த்துருவோம். ethereum.org போனீங்கன்னா எத்தீரியமோட லேண்டிங் பேஜ் இருக்கும். அதிலே சொல்லியிருப்பாங்க, எத்தீரியம் இஸ் அ கம்யூனிட்டி ரன் டெக்னாலஜி powering the cryptocurrency Ethereum and thousands of decentralized application. ஸோ எத்தீரியம் வந்து ஒரு லினக்ஸ் பேஸ்ட் டெக்னாலஜி மாதிரி. லினக்ஸ்னோடனே ஞாபகம் வருது, எத்தீரியம் ஆல்ரெடி லினக்ஸோட ஒரு டைப் வச்சுருக்காங்க. ஆனால் கர்டானோ அப்படிங்கிறது ஒரு மைக்ரோசாஃப்ட் மாதிரி. பட் கர்டானோட வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா cardano.org போனீங்கன்னா அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இட்ஸ் a proof of stake blockchain platform, the first to be founded on peer-reviewed research and developed through evidence-based methods. It combines pioneering technology to provide unparalleled security and sustainability to decentralized application system and societies. Cardanoவோட biggest philosophy என்னன்னா, it's a peer-reviewed research-based evidence-based method யூஸ் பண்ணுறது தான். அப்படின்னா நம்ம ஒரு பிஹெச்டி பேப்பர் பண்ணுறோம், அந்த பிஹெச்டி பேப்பர் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தடாலஜி யூஸ் பண்ணுவோம். ஓகே, இந்த டாப்பிக்கை யார் இந்த உலகம் ஃபுல்லாக பண்ணியிருக்கா? ஒரு பிளாக் செயின், ஒரு கிரிப்டோகிராஃபி அப்படிங்கிறது ஒரு மேத்தமேட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மாதிரி. அது ஒரு படிப்பு. அந்த படிப்பு சம்பந்தமாக யார் ஆல்ரெடி படித்து முடிச்சிருக்காங்களோ அவங்க ரிவ்யூ பண்ணி, ஆமாம் இது மூலியமாக இதை அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு இந்த கர்டானோ அப்படின்ற ஒரு ஃபவுண்டேஷன். அவங்களுக்கு இந்த மார்க்கெட்னால எந்த ஒரு பெனிஃபிட்டுமே கிடையாது. அவங்க வந்து இதில் பணம் போட்டிருக்க மாட்டாங்க, மேபி போட்டிருக்கலாம், பட் ஆனால் அவங்க ஒரு படிப்பாக தான் இதை பார்ப்பாங்க. அவங்களுக்கு இதனால் காசு வருமா வராதான்னு கூட தெரியாது, மேபி இது ஃபெயிலாக கூட போகலாம். அவங்களுக்கு அந்த ஃபண்டமெண்டல், அந்த ஃபர்ஸ்ட் பிரின்சிபல், அவங்க படித்த படிப்பு, அவங்க ஆல்ரெடி பிஹெச்டி வாங்கி வச்சுருப்பாங்க கிரிப்டோகிராஃபியில், அவங்க கன்ஃபார்மாக இதை பார்த்து எஸ் இதனால இது பண்ண முடியும். ஏன்னா பிளாக் செயின் அப்படிங்கிறது கிரிப்டோகிராஃபி யூஸ் பண்ணி தான் ஒவ்வொரு பிளாக்லையும் நம்ம வந்து எல்லா டேட்டாவையும் வைக்கிறோம். ஸோ அந்த டேட்டாவை எப்படி பாதுகாப்பாக வைக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு கிரிப்டோகிராஃபர் தான் நமக்கு சொல்ல முடியும். ஸோ இவங்க எப்பயுமே ஒரு ப்ரோட்டோகாலை பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு பேப்பர் எழுதி அதை படித்தவங்க, அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க அதை அப்ரூவ் பண்ணுற மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் ஆர் எவிடன்ஸ் பேஸ்ட் மெத்தடாலஜியை யூஸ் பண்ணுவாங்க. நம்பர் 5, 2 காயினோட டார்கெட் மார்க்கெட் யார்? ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டார்கெட் மார்க்கெட்டை அக்வயர் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எத்தீரியம் பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்களோட வெப்சைட்டில் ஆல்ரெடி போட்டிருக்காங்க, ஹைப்பர் லெஜர் இஸ் எ ஓப்பன் சோர்ஸ் கொலாபரேட்டிவ் எஃபர்ட், இட்ஸ் அ அட்வான்ஸ் கிராஸ் இண்டஸ்ட்ரி பிளாக் செயின் டெக்னாலஜி, இட்ஸ் எ குளோபல் கொலாபரேஷன் ஹோஸ்டட் பை லினக்ஸ் ஃபவுண்டேஷன். எத்தீரியம் வந்து ஒரு
எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் ஒரு டெவலப்டு கண்ட்ரியில் இருக்கிற பிஸ்னஸஸ்லாம் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு அவங்களோட ப்ரோட்டோக்காலை யூஸ் பண்ணி அடுத்த டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதுக்காக இந்த எத்தீரியம் வந்து அவங்களோட டார்கெட் மார்க்கெட் அப்படி இருக்குது. விச் மீன்ஸ் எத்தீரியமில் ஹைப்பர் லெஜர் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஹைப்பர் லெஜர் வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா அதிலே சொல்லியிருப்பாங்க த லினக்ஸ் ஃபவுண்டேஷன் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ அதில் நிறைய சர்டிஃபிகேஷன் இருக்குது. எப்படி லினக்ஸ் படித்தா இந்த ரெட் ஹேட் லினக்ஸ் இந்த மாதிரி நிறைய சர்டிஃபிகேஷன்லாம் படித்து அப்புறமேட்டுக்கா அவங்க தனியாக ஒரு ப்ரோட்டோக்காலை யூஸ் பண்ணி நிறையா ஆப்ஸ் ஒரு ஆப்ஸ்லாம் கண்டுபிடிக்கலாம். ரீசெண்டாக நம்மளோட ப்ரீவியஸ் ஜேர்னியில் கூட சொல்லியிருப்பேன், ஐபிஎம் வந்து ஹைப்பர் லெஜருக்கு வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் மாதிரி வச்சு ஐபிஎம் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க ஹைப்பர் லெஜரை. ஸோ உங்கள் எல்லாருக்கும் நீங்கள் எப்படி கனெக்டிங் த டாட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எத்தீரியம், ஐபிஎம், ஹைப்பர் லெஜர். ஸோ அடுத்த லெவல் ஆஃப் டெக்னாலஜியை எப்படி எத்தீரியம் வச்சு கொண்டு போகிறதுன்றது தான் அவங்களோட மார்க்கெட். அதே கர்டானோ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சூஸ் பண்ணுற டார்கெட் மார்க்கெட்லாம் ஒரு சவுத் ஏஷியன் மார்க்கெட், ஒரு ஆஃப்ரிக்கன் மார்க்கெட். இந்த மாதிரி உள்ள கண்ட்ரிலலாம் ஆஃப்ரிக்கா, இந்த சவுத் ஏஷியா லைக் இந்தோனேஷியா, ஃபிலிப்பீன்ஸ் அண்ட் ஈவன் இந்தியாவில் கூட ஒரு ரிசர்ச் வச்சுருக்காங்க, சென்டர் வச்சுருக்காங்க கர்டானோ. அங்கே போய் நீங்கள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கலாம். அடுத்த ஸ்மார்ட் ப்ரோக்ராமிங் கண்டுபிடிக்கிறதுக்கான ஸ்மார்ட் கான்ட்ராக்டை ரைட் பண்ணுறதுக்கான ப்ரோக்ராமிங்லாம் நீங்கள் கற்றுக்கலாம் கர்டானோவோட ஃபவுண்டேஷன்ஸில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கர்டானோ வந்து ஒரு ஆஃப்ரிக்கன் கண்ட்ரி எத்தியோப்பியாவில் ஒரு கண்ட்ரி ஃபுல்லாக ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் வித் ப்ரொவைடட் பை டிஜிட்டல் சர்டிஃபிகேஷன் அவங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம ப்ரீவியஸ் ஜர்னியில் பார்த்துருப்போம். அதை பார்க்கலன்னா நீங்கள் பாருங்கள் கர்டானோ என்ன மாதிரியான ஒரு ப்ராப்ளத்தை இந்த வேர்ல்டுக்கு சால்வ் பண்ண வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரைட் கைஸ், ஸோ ஆல்மோஸ்ட் இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோட எண்டில் நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரி என்னோட ஃபேவரட் காயின் என்னன்னு சொல்கிறேன். என்னோட ஃபேவரட் காயின் கர்டானோ தான். நம்ம மெம்பர்ஸ் எல்லாரும் ஆல்ரெடி கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஏன் கர்டானோ என்னோட ஃபேவரட் காயின்னா அது இந்த உலகத்துக்கு எந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண வருது அப்படின்ற ஒரு காரணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அவங்க ஒரு ஆஃப்ரிக்கா, பிலிப்பீன்ஸ், இந்தோனேஷியா இந்த மாதிரி ஒரு கண்ட்ரியை சூஸ் பண்ணி அவங்க டெவலப் ஆகிறதுக்கு உதவணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி க்ரியேட் பண்ணி கொடுக்கணும், அவங்களுக்கு ஃபினான்ஷியலாக அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதுதான் என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு கர்டானோவுக்கு. ஒரு காயின் நான் கடைசி வரைக்கும் ஹோல்ட் பண்ணுவேன் அப்படின்னா தட் இஸ் கர்டானோ கைஸ் ஃபார் ஷுர். நான் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி இந்தியாவில் கூட இதுதான் கர்டானோவோட ஃபவுண்டேஷனில் 3 டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்ஸ். அதில் ஒரு ஆர்கனைசேஷன் தான் வந்து இந்தியாவில் வந்து ஒரு ஹோம் ஆஃப் அகாடமி வச்சு அவங்களுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு ஆசென்ஷர், டெல் இந்த மாதிரி உள்ள ஒரு பார்ட்னர்ஷிப்க்கு வச்சு அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸை வந்து அடுத்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் டெவலப்பராக வந்து மாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இட் இஸ் அ ஹியூஜ் பொட்டென்ஷியல் ஃபார் இந்தியன் அண்ட் அதர் ஆஃப்ரிக்கன் தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரீஸுக்கு க்ரோ ஆகிறதுக்கு அவங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ தட்ஸ் ஒய் ஐ ரியலி லவ் கர்டானோ கைஸ். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லி கொடுத்துருக்குன்னு நம்புகிறேன். உங்களோட வாழ்க்கையில் ஒரு சின்ன வேல்யூ ஆட் ஆகிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஐ வுட் ரியலி அப்ரிஷியேட் அ லைக். ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு, உங்களோட லைஃப்பில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துச்சு, உங்களோட ஃப்ரெண்டு வாழ்க்கையிலையோ உங்கள் ஃபேமிலியில் யாருக்காவது இந்த மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை ஷேர் பண்ணுங்கள். ஒவ்வொரு ஷேரும் will help me a lot to grow this channel. Until then, see you in another journey. Peace.